வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பாசி பருப்பு சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேருங்க. இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு குக்கரில் 100 கிராம் அளவுக்கு நான் பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேங்க. இதில் ஒரு சாம்பார் வெங்காயம் சின்னதாக ஒரு 4-5 சின்ன வெங்காயத்தை நான் இப்போ சேர்த்துட்டேன். 2 பச்சை மிளகாய் சேர்த்திட்டேன். இப்போ இதில் 2 தக்காளி சேர்த்திருக்கேங்க. இப்போ 3 பல் பூண்டு. இப்போது கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். 1 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு அடுப்பில் வச்சிடலாம். குக்கர் எனக்கு 2 விசில் விட்டால் போதும். உங்கள் குக்கர் எந்த மாதிரி விசில் விட்டால் உங்களுக்கு கரெக்டாக வெந்து வருமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு விசில் 2 விசில் 3 விசில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு வெந்து வரணுங்க. ரொம்பவும் பருப்பு குழஞ்சிடக்கூடாது, ரொம்ப பருப்பு முழுசாகவும் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதில் நம்ம தண்ணி ஊற்றிடலாம். ரொம்ப திக்காக இல்லாத ரொம்பவும் தண்ணியாட்டம் இல்லாமல் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதில் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இது சாம்பார் மிளகாய் தூள் சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாம். இப்போது அடுப்பில் நான் தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேன். இப்போ இதில் 1.5 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு கடுகு கொஞ்சம் போட்டுடலாம். கடுகு போட்டுட்டு கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம சீரகம் சேர்த்துடலாம். சீரகம் சேர்த்துட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டிடலாம் சாம்பாரில். இப்போது இதை நம்ம சாம்பாரில் கொட்டிடலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டேன். இப்போ இது ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ இதில் கொஞ்சமாக நான் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். பெருங்காயத்தூள் சேர்த்திங்கன்னா நல்லா மணமாக இருக்கும் சாம்பார். பாருங்கள், கொதி வந்துருச்சு. இப்போ நான் கொத்தமல்லி தலையை போட்டுட்டு நான் இப்போ சாம்பாரை இறக்கிடுறேன். அவ்வளோதாங்க, நம்ம சாம்பார் பாருங்கள் 10 நிமிஷத்தில் இட்லி, தோசை, சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கூட இந்த மாதிரி ஏதாவது ஒரு சட்னி, இட்லி பொடி ஏதாவது ஒன்று வச்சு சிம்பிளாக காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாம்பார் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.